ஹாய் ஆல், வெல்கம் டு ஜிடிவைஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பச்சைப்பயிறு தோசை கொஞ்சம் கூட அரிசி இல்லாமல் உளுந்து இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு இதில் ஒரு பெஸ்ட்டு ரெசிபின்னே சொல்லலாம். இதில் நான் நோ கார்ப் அண்ட் நோ சுகர் டயட்டில் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. வாங்க இப்போ குயிக்காக வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் நைட்டு 2 கப் பச்சைப்பயிரை ஊற போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்ச பருப்பு. இப்போ இதை ஒன்றா ஒரு துணியில் இல்லைன்னா இந்த மாதிரி வடியில் வடிச்சிக்கலாம். இது இப்போ கம்ப்ளீட்டாக வடித்து முடிச்சாட்டி இது மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். இது இப்போ நான் மார்னிங் இது இப்படி மூடி வச்சிடறேன். நைட்டு டின்னருக்கு தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். இல்லைன்னா நீங்கள் ஒரு துணியில் கட்டி வச்சு கூட முளைக்கட்ட வச்சிடலாம். இது ஸ்ப்ரவுட்ஸுக்காக தான் மெயினாக ரெடி பண்ணுறது. இப்போ பார்த்தீங்களா, நான் காலையில் இப்படி துணி போட்டு மூடி வச்சேன். இப்போ ஈவினிங் 6:30 போல் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நல்லாவே முளைக்கட்டி இருந்தது பச்சைப்பயிறு ஃபுல்லாகவே. இங்கே நார்மலாக பச்சைப்பயிறு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இதில் ஹை ப்ரோட்டீன் லெவலும் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இல்லைன்னா நீங்கள் கிரைண்டர் கூட யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இதோட ப்ராசஸிங் டைம் ரொம்ப கம்மி. அதனால தான் நான் மிக்சர் ஜார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஜாரில் எல்லாமே போட்டுட்டு இது கூட 3 பச்சை மிளகா, நீங்கள் வரமிளகா கூட சேர்த்திக்கலாம். இது கூடவே நான் பெரிய சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன், தோல் எடுத்துகிட்டு. அண்டு கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். நான் ஒரு 2 கொத்து அளவுக்கு போட்டிருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு அண்டு 1 டீஸ்பூன் சீரகம், இதையெல்லாம் போட்டுட்டு இதுக்கு அரைக்கிற அளவுக்கு தண்ணி நிறைய ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா என்னால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை ஒரு கப்புக்கு மாற்றிடலாம். கப்புக்கு மாற்றிட்டு நல்லா கரண்டி வச்சு கலக்கி பாருங்கள். நல்லா தோசை மாவு ஊற்றுற அளவுக்கு பதம் இருக்கணும். தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கிட்டு நான் அடுத்து தோசைக்கல் வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகணும். கல் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவை ஊற்றி நல்லா முருகலாகவே தோசை வரும். நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு மொத்தமாக வேணாலும் ஊற்றிக்கலாம், லேசாகவும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தேவைப்பட்ட ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு விட்டுட்டு இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். தோசையை திருப்பி போட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்காக இப்போ நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் டயட் இருக்கிறப்ப டேஸ்ட்டே இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஹை ப்ரோட்டீன் அண்ட் லோ கேலரிஸ். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.